ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான், இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. கேம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி வழியில் இருக்க ஆடெல்லாம் அனுப்பிக்கணும். இந்த ஆடு தான் நம்மளுக்கு முக்கியம். இப்படி சாவடிச்சிட்டோன்னா இப்படி கிடைக்கும். இதை வச்சு நம்ம பெட்டு செய்யணும். இந்த மாரி வேணும், ஒரு ஆடு வேணும். சரி, ஓடாது, ஓடுது. அதுதான் இது காய்ஸ். இந்த ஒரு ஆடு, 3 ஆடு முடிஞ்சுது. அவ்வளோதான். ஏய், அவ்வளோதான் காய்ஸ், புல்லு காய்ச்சிச்சு. இங்கே வேறு ஆடு இருக்குது. இந்த ஆடு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம மரத்தை வெட்டலாம். இப்படி மரத்தை அழுத்தி பிடிக்கணும், வெடியும் உடையும் எல்லா மரமும். இப்போ இதை வச்சு என்ன பண்ணோன்னா, இப்படி கொடுத்து இந்த உண்டு எடுத்து, ஐயோ கீழே போட்டேன். எங்கடா இது கைஸ்? மரத்தை காணும். இன்வென்ட்ரியில் எதுக்கு ஒரு வாட்டி பார்க்குறேன். வழங்கா அந்த ஒரு இது இதை எடுத்து இப்போ இங்கே வைக்கணும். வச்சா நம்மளுக்கு ஓக் கிடைக்கும். இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிளெயினான இடத்துக்கு போயிடலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இந்த எபிசோடில் நம்ம தங்கறதுக்கு இடம் கண்டுபிடிச்சிட்டு அதோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் ஏதாச்சும் பண்ணலாம் கைஸ். மைன்கிராஃப்ட் ஆடுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, சரியான காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கணும் போல். சரி, நம்ம கப்பல் செஞ்சு எங்கேயாச்சும் போகலாம். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மரத்தை ஒரு 4 மரம் வண்டி வெட்டோன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற மாரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும். நம்மளுக்கு வேறு நிறைய வேணும். அவ்வளோதான். இந்தமாரி வந்து அடிப்பாங்க நம்ம வேறு ஓடணும். இன்னும் ஒன்றா வெயில் இருக்கிறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. வந்து அடிப்பாங்க, ஆனால் அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. இதெல்லாம் ஜாம்பி செத்துருச்சு. ஒன்றே ஒன்று சுற்றினார் இந்த கீழே சுற்றுறதுல. இது க்ரீப்பர். இது கிட்டே போனான்னா அவன் பாருங்களேன், அவ்வளோதான் வெடிக்கும். இப்படி வெடியும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கிராஃப்டிங் டேபிள் வச்சு கப்பல் செய்யணும். இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். நம்மளுக்கு வேறு ஆட்டு கம்மியாக இருக்குது. இந்த கறியை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டா ஆட்டிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போகிறோம் போட். அவ்வளோதான், இப்போ போகிறோம். எங்கேயாவது போகிறோம். நம்ம போகிறதுக்கு இடம் கண்டுபிடிச்சிட்டு உங்களை காட்டுறேன் கைஸ். போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், ஒரு வழியாக ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு சமுத்திரத்தை கண்டுபிடிச்சிடும். இதோ மேலே வேறு பில்லேஜர்ஸ் டவர் இருக்குது. ஒன்றா அடிப்பானுங்க, பார்த்துக்கலாம்.
ஐயோ இது வேற, இந்த போட்டை வேற எடுக்கணும். அதான் நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும். அவ்வளோதான் அப்படியே ஆட்டிக்கினே இருந்தால் வந்துடும். அவ்வளோதான் எடுத்துரும். இப்போ மேலே ஏறணும். ஐயோ அருமைடா. கைஸ் நம்ம மரக்கட்டையை கூட வேஸ்ட்டு பண்ணலாம். ஆனால் இந்த உள்ளுன்னு ஒன்று இருக்குது, இதை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இவனை வேறு இப்போ அடிப்பானுங்களே. இது வாய்ஸ் இதுதான் அயன் காலம். இவனை இப்போ விடுவிச்சிட்டோன்னா நம்ம போதும், இவனே நம்மளை காப்பாற்றிடுவான். விடுவிக்க முடியாது போல இருக்கு. போட்டானுங்க. ஐயோ இப்போ எதுக்கு அங்கே போனோம்? அந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ திருப்பி அவ்வளோ தூரம் போக முடியாது, முடிஞ்சுது. நம்ம வீடு இங்கேயே வச்சுக்கலாம். பொசிஷனை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ நைட் ஆகுது. இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல கைஸ், இது இப்படி போட்டு அவ்வளோதான். பெட்டு பட்டாலும் தூங்கிடணும். இங்கே சைடில் காட்டுறது இல்லை கைஸ், அவ்வளோதான். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா கைஸ்? இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு மரம்லாம் நிறையா தேவைப்படுது. சும்மா இப்போதைக்கு இருக்கிறதுக்கு மரத்தில் தான் வீடு கட்ட போகிறோம். இப்போ மரத்தை வெட்டணும். இப்போ மரத்தை வெட்டிட்டோம். இப்போ ஆக்ஸு செய்யணும். மரம் இன்னும் ஸ்பீடாக வெட்டணும். அப்போ தான் நிறையா கட்டை வெட்ட முடியும். அது வெட்டுறதுக்கு ஆக்ஸு செஞ்சுட்டு போயிட்டு மரம் வெட்டணும். இப்போது அந்த மரம் வெட்டணும். இப்போது இனிமேல் அவ்வளோதான். இப்போ மரம் வெட்ட போகிறோம். என்னடா இவன் அடிக்கடிக்கு ஸ்பீட் ஆகிறான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் ஸ்பீட் ஆகிறேன். மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. கைஸ் அவ்வளோதான், மரத்தை வெட்டி முடிக்க போகிறோம். மரத்தை வெட்டிட்டேன் எல்லா மரமே. இப்போ வந்து 27 மரக்கட்டைக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஓக்காக மாற்றணும். ஓக்காக மாற்றினா கிட்டத்தட்ட நிறைய வரும் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கே ஒரு ஸ்டாக் வந்துச்சு. 2 ஸ்டாக் கிட்டே வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக்கிறேங்க. கைஸ் அவ்வளோதான், வீடு கட்டி முடிச்சிடும். இன்னும் ஒரே ஒரு பிளாக்கு தான். இதை வச்சுட்டு முன்னாடி போய்ட்டு கதவு வச்சா முடிஞ்சது. கதவு சேர்த்துக்கு இது இப்படி 6 வைக்கணும். 3 கதவு தரானாங்க. 3 கதவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே வச்சா முடிஞ்சுது. இங்கே ஓட்டை வேறு விட்டு வச்சுருக்கேண்ணா. இங்கே 6 கட்டை இருக்குது. இதை வச்சு முடிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வீடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ளே இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம செஸ்ட்டு வண்டி செஞ்சு வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ இதை திருப்பி ஓக்காம மாற்றணும். இப்போ இதை சுற்றி வைக்கணும். இந்த இரவையில் பிச்சை வச்சுருக்கேன். இந்த கைஸ் இப்படி ஏற்றி இதை இப்படி சுற்றி வைக்கணும். வச்சா இந்தமாதிரி செஸ்ட்டு கிடக்கும். இது எங்கே வேணால் வச்சுக்கலாம். நம்ம அந்த இடத்துல தொங்க விடலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு தரமாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடு வெளியேருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும்.
இது இப்போதைக்கு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல. போக போக நம்ம வீடு கட்டிக்கலாம். இருங்க முன்னாடி இருந்து காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் வயலின் கில்லர். நன்றி, வணக்கம். வீடியோ முடிஞ்சிச்சு.